Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆன்மீக செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலத்தில் 2024 நடந்த கொள்ளை வழக்கில் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். கர்நாடக மாவட்டம் வேளநீரை பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியிலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 17.1 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஜயகுமார், அஜய்குமார், அபிஷேக், மஞ்சுநாத், சந்துரு மற்றும் பரமானந்த் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கர்நாடகாவினுடைய கிழக்கு மண்டல ஐஜி இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் இந்த தகவலை ஐஜி தெரிவித்திருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் விஜயகுமார், அஜய்குமார் மற்றும் பரமானந்த் ஆகியோர் அவர்கள் மூவரும் தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் என்றும் ஐஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்கள் அந்த தேவனகிரி இருக்கக்கூடிய நயாமதி பகுதியில் இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் அவர்கள் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மஞ்சுநாத், அபிஷேக் மற்றும் சந்துரு ஆகிய மூவரும் அவர்கள் உள்ளூர் வாசிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் இந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் என்பது மிகுந்த திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவும் சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் அங்கிருந்து அகற்றப்பட்டு மிகவும் திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவம் நடத்தப்பட்டதாகவும் தற்பொழுது இந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐஜி தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.